வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம் டைல் கேப் ஃபில்லிங். இது எதுக்காகனா, இந்த மாதிரியான பாத்ரூமில் ஃப்ளோர் லீக் வரும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஃப்ளோரில் இருக்கிறவங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு அந்த பாத்ரூம் மேலே இருக்கிற சீலிங்கிலேருந்து தண்ணி சொட்டு போடும். அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் நிறைய வரும். இது எப்படி சிம்பிளான முறையில் செலவு கம்மியாக நாம் ஸ்டாப் பண்ணலாங்கிறத பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த மிஷினை நம்ம ரன் பண்ணி இந்த டைலோட கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நாம் எடுக்கிறோம். இது எதுக்காகனா, இந்த ஸ்பேஸ் வழியாக தான் தண்ணி கீழே இறங்கி கீழே இருக்கிற பாத்ரூம், கீழே இருக்கிற வீடுகளுக்கு ப்ராப்ளம் பண்ணுது. இதை எவ்வளவு ஈஸியான முறையில் நாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த மாதிரி மிஷினை வச்சு ரன் பண்ணிவிட்டு இந்த பட்டி தகடை வச்சு அந்த கேப் எல்லாமே நீட்டாக வெளில எடுத்து அந்த உள்ளே இருக்கிற மண், தூசி எல்லாமே வெளியில் எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முதல்ல தொடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்து பாத்ரூம் ஈரமாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக இந்த டைல் கேப்பில் இருக்கிற மண், தூசி எல்லாமே நாம் ஃபுல்லாக தொடச்சி சுத்தமாக வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எம்ஒய்கே பிராண்டு அந்த கெமிக்கல் எல்லாமே ப்ராப்பரான முறையில் மிக்ஸ் பண்ணணும். அந்த பிராண்டில் நாம் ஓப்பன் பண்ணும்போது அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் இருக்க மேனுவல் புக்கில் வீடியோவில் பார்த்துருக்குற மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி பாத்ரூம்குள்ளே ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக தொடச்சி வச்சு அதுக்கு அப்புறமா தான் நாம் இந்த டைல் கேப் ஃபில்லிங் அந்த ஜாயிண்ட் க்ரௌட் பவுடர் அதை அதில் ஃபில் பண்ணணும். இந்த தகடை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த கேப்புக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு. இந்த பிராண்டு எம்ஒய்கே அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோவில். அது கூடவே ஒரு 750 கிராம்ஸில் ஒரு பவுடரும் கொடுத்துருவாங்க. இந்த பவுட்ரு கூடால இதை ஓப்பன் பண்ணி இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா 2 கெமிக்கல் இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், க்ளவுஸ் இருக்கும். இந்த கெமிக்கல் பார்ட் ஏன்னு போட்டிருப்பாங்க, பார்ட் பின்னு போட்டிருப்பாங்க. அந்த பவுடரோட நேமில் பார்ட் சின்னு போட்டிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு மெனுவில் கரெக்டாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம்னு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். நாம் இப்போ கெமிக்கலை ஓப்பன் பண்ணி பார்ட் ஏ கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்ட் பி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பார்ட் சி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா, அந்த டைல் ப்ளூ கலர் டைல், அதனால் அந்த ப்ளூ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளோர் ஆக்சைடுன்னு சொல்லி கடையில் 25 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கியிருக்கிறோம். அந்த ஃப்ளோர் ஆக்சைடை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை ப்ளூ கலராக நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றினதுக்கப்புறமா பார்ட் சி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம், அதுக்கப்புறமா 3 தடவை அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த க்ரௌட் அதில் வைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷனாக வந்ததுக்கப்புறமா, கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் இருக்கிற நாம் ஏற்கனவே ஜாயிண்ட் எடுத்து வச்சுருக்கிற அந்த கேப்பில் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மெட்டீரியல் காய ஆரம்பிச்சிடும். நம்ம காயறதுக்கு முன்னாடியே அந்த மெட்டீரியல் கூட கொடுத்த அந்த ஸ்பாஞ்சை வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை தொடச்சி எடுத்துடணும். தண்ணியில் ஈரம் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி எடுத்துடணும். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கலவையை அதில் போடும்போது க்ளவுஸ் போட்டுக்குங்க, ஏன்னா அந்த கெமிக்கல் கையில் பட்டுனா போகாது. இந்த மாதிரி பட்டி தகடை வச்சு நீட்டாக அப்படியே கேப்பை ஃபில் பண்ணி அப்படியே வழித்து எடுத்துடணும். இது உள்ளே போய் ஒரு பாறையோட அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கும். இந்த மாதிரி கார்னரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது. அப்போ நமக்கு வேலைக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி, இந்த பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ தூரம் அழுத்தி அந்த க்ரௌட்டை அதில் ஃபில் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சி அந்த ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளோர் லீக் வராது. இந்த மாதிரியான புது புது ஐடியாக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.